ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பார் ரைஸுங்க. சாம்பார் ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஒன் பாட் ரெசிபியும் கூட. ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் வந்துட்டு டைரெக்டாக ஆயில் 2 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே வந்து நம்ம வந்து கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிடணுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. சீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா தாளித்து விட்டுறணுங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம மீடியம் சைஸில் 2 தக்காளி வந்து எடுத்து அதை நல்லா கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விடணுங்க. அது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி உங்களுக்கு அது ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி ஆயிருங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கி விடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க. அதையும் நல்லா வந்து கிளறி விட்டுறலாங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சக்தி மசாலா சாம்பார் தூள், இது 3 ஆட் பண்ணிக்கிறேங்க. இது 3 ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சே கிளறுங்க. சிம்மில் வச்சு கிளறினீங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு உப்பு வந்து 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. உப்பு போட்டு நல்லா நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிருங்க. அது வேகும்போதே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கிரேவி மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க. இப்போ வந்துட்டு தேவையான காய்கறிகள் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து காய்கறிகள்லாம் எடுத்து கழுவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுட்டேங்க. நான் இன்றைக்கி என்னென்ன காய்கறி சேர்த்திருக்கேன்னா முள்ளங்கி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறலாங்க. இது நல்லா கிளறிட்டுங்க. அது கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டார்டிங்லேயே வந்து நான் வந்து 1 கப் அரிசிக்கு 1 கப் பருப்பு எடுத்துருக்குறேங்க. 1 கப் அரிசிக்கு 1 கப் பருப்பு ஈக்குவல் ஷேர் பண்ணி எடுக்கும்போது தான் நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. பருப்பு வந்து அதிகமாக இருக்கும்போது அந்த டேஸ்ட்டு நல்லா கிடைக்குங்க. இப்போ வந்து நான் ஊற வச்சுருக்கிற அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அரிசியும் பருப்பையும் நல்லா கழிஞ்சு வச்சு இப்போ நான் வந்துட்டு குக்கர் வந்து நம்ம மூடி வச்சிடலாங்க. இப்போ விசில் போட்டு கரெக்டாக 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சாம்பார் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஒருத்தவங்க வந்துட்டு நான் நடுவில் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணேங்க. பெருங்காயம் வந்து நான் ஆட் பண்ணது வந்து காட்ட மறந்துட்டேங்க. நீங்கள் பெருங்காயம் வந்து தாளிக்கிறப்பயே கொஞ்சோண்டு லைட்டாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஷேர்